காலை மன்னா ஜனவரி 21. சிறியவையே காரணமாகின்றன. பிரசங்கி 10:1. செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டுப்போக பண்ணும். நாம் அநேகமாக சிறிய தவறுகளை இவை சிறியவைதானே என்று கண்சாடையாக விட்டுவிடும் இயல்பு உள்ளவர்களாயிருக்கிறோம். ஆனால் நம் ஜீவியத்தில் இப்படிப்பட்ட சிறிய காரியங்களே அடிக்கடி நாசத்தை உண்டு பண்ணி விடுகின்றன. அப்படிப்பட்ட பல எடுத்துக்காட்டுகளை வேதாகமம் முழுவதிலும் நாம் காணலாம். ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது தன்னுடைய படுக்கை அறையிலே சற்று சுகமாக இளைப்பாறினான். அவனுடைய அந்த சற்று நேர இளைப்பாறுதல் அருவருக்கப்படத்தக்க விபச்சாரத்திலும் தன்னுடைய உத்தமமான போர் சேவகனை கொடிய வஞ்சக முறையில் படுகொலை செய்வதிலும் முடிவுற்றது. கேயாசியின் கொஞ்சம் பேராசை அவனை அவனுடைய ஜீவிய காலமெல்லாம் ஒரு குஷ்டரோகியாக மாற்றிவிட்டது. வெறும் 30 வெள்ளி காசுகளின் பேரில் யூதாஸ் காரியோத்துக்கு இருந்த கொஞ்சம் ஆசை அவனை நம்முடைய கர்த்தரையே காட்டிக் கொடுத்த துரோகியாக்கிவிட்டது. பண ஆசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். சிறிய பாவங்களால் கொல்லப்பட்டிருக்கும் மிகப்பெரிய ஆவிக்குரிய பராக்கிரமசாலிகள் எத்தனை பேர்! ஒரு பெரிய கொம்பு அல்ல, ஒரு சின்ன கொம்பே வானத்தின் சேனையாகிய நட்சத்திரங்களில் சிலவற்றை பூமியிலே விழப்பண்ணி அவைகளை மிதித்தது. தானியேல் 7:8, 8:9-10 பார்க்கிறோம். சிறியவையாகவும் தீங்கற்றவை போலவும் தோன்றும் காரியங்களை முளையிலேயே கிள்ளி எறிந்து விடுவதற்கு நாம் அசதியாயிருக்கிறோம் அல்லவா? இது நம்முடைய தூய ஜீவியத்தை அழிப்பதற்கும் அசூசிப்படுத்துவதற்கும் சாத்தான் உபயோகிக்கும் தந்திரங்களில் ஒன்றாகும். பேதுரு ஆண்டவரை மறுதலிக்க திட்டமிட்டிருக்கவில்லை. ஆனால் கர்த்தராகிய இயேசு காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த குளிரான இரவில் அவன் தன் அருகில் குளிர்காயும்படி மூடப்பட்டிருந்த நெருப்பில் தனக்கு கொஞ்சம் அனல் உண்டாக்கிக் கொள்ளவே விரும்பினான். பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்கார்ந்து சற்று அனல் கொண்டது முடிவில் அவனுடைய ஜீவியத்தையே கசப்பாக்கிற்று. அவன் மனம் கசந்து அழுதான். பேதுரு மறுதலித்தது நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு எச்சரிப்பாக சரித்திரத்தில் இடம்பெற்றுவிட்டது. கர்த்தரை மறுதலிக்கும் கிரயத்தை செலுத்தி சரீரத்தில் சற்று அனலடைவதை பார்க்கிலும் குளிரினால் மரிப்பதே நலம். நமக்கு கிடைக்கும் கொஞ்ச நேரமோ அல்லது பணமோ அல்லது நம் வசம் இருக்கும் வேறெந்த பொருளோ எதுவாயிருப்பினும் மிகச்சிறிய காரியங்களை குறித்தும் கூட நாம் மிகவும் கவனமாயிருக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மை குறித்து விரும்புகிறார். மிக கொஞ்சத்தில் நாம் உண்மையிராத பட்சத்தில் அநேகத்தில் நம்மால் உண்மையாயிருக்க முடியாது. $8 மில்லியன் செலவில் உண்டாக்கப்பட்ட ராக்கெட் ஒன்று அதன் செயல்முறை திட்டம் அடங்கிய படிவத்தில் 2 வார்த்தைகளுக்கு இடையே வரவேண்டிய ஒரு இணைப்பு குறி தவறுதலாக வேறொரு இடத்தில் வைக்கப்பட்டது நிமித்தமாக பெரும் சேதத்திற்குள்ளாகி நாசமடைந்ததாக சில காலத்திற்கு முன் ஒரு அறிக்கை வெளிவந்துள்ளது. ஒரு முறை ஒரு விமான இயந்திர பொறியாளர் திருகு ஆணி ஒன்றை பொருத்த மறந்ததால் ஒரு விமானம் விழுந்து நொறுங்கி அதன் விமானி உட்பட அதில் பணிபுரிந்தவர்கள் அனைவரும் அதிலிருந்த அனைத்து பயணிகளும் மாண்டனர். ஒரு கோப்பை தேநீர் அருந்துவிட்டு பின்னர் அத்திருகாணியை பொருத்திவிடலாம் என்று நினைத்திருந்த அவர் பின்பு அதை அறவே மறந்துவிட்டார். புறத்தோற்றத்தின்படி அது ஒரு மிகச்சிறிய வேலையாயிருந்த போதிலும் அந்த ஆணியின் விலை $1 குறைவானதாக இருந்த போதிலும் பல உயிர்களும் எத்தனையோ மில்லியன் டாலர்கள் மதிப்புள்ள விமானமும் நாசமடைவதற்கு அந்நபருடைய சிறிய கவலையினம் போதுமானதாகிவிட்டது. மிகச் சிறிய நாணயம் ஒன்று கண்ணுக்கு மிக அருகாமையில் வைக்கப்படுமாயின் அது சூரியனையே மறைத்துவிடும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Morning Manna, January 21st, 2026. Little things matter. How prone we are to overlook little things. But it is these little things that often work destruction in our lives. The Bible teems with many such examples. At the time when kings go forth to battle, David took a little comfortable rest in his bedroom. That little rest landed David in abominable adultery and the heinous murder of his own faithful soldier. It was a little covetousness for just 30 pieces of silver that made Judas Iscariot the betrayer of our Lord. Gehazi's little greed made him a leper all the days of his life.
How many spiritual giants have been slain by little sins? It was not a big horn, but a little horn that cast down some of the host and of the stars to the ground and stamped upon them. Daniel chapter 7 verse 8 and chapter 8 verses 9 and 10. Are we not prone to neglect to nip in the bud things that look small and harmless? This is one of the devil's wiles, to destroy and desecrate our saintly life. Peter had not planned to deny the Lord. In that cold night, he had only wanted to warm himself by the fire. But that little warmth of sitting in the seat of the scornful made him cry bitterly. Peter's denial has gone down in history as a warning for everyone. It is better to die in the cold than to have a little warmth at the expense of denying the Lord. The Lord wants us to be very careful about little things, be it our time, money, or any other thing that is at our disposal. Unless we are faithful in very little, we can never be faithful in much. He that is faithful in that which is least is faithful also in much. And he that is unjust in the least is unjust also in much. Luke chapter 16, verse 10. It was reported some time ago that an $8 million rocket was destroyed just because a hyphen was misplaced in the computer program. Once, an aircraft crashed, killing all the passengers and the crew, all because the mechanic forgot to place a nut in a bolt. He thought he would do it after a cup of tea, but afterwards forgot all about it. It was a very small job. The nut might not have cost even $1, but the negligence was enough to destroy many lives and the aircraft worth millions of dollars. The tiniest of coins, when held close to the eye, can blot out the sun. May God bless you.